Meenakshi Faculty of Yoga Science and Therapy. BSc and MSc Yoga. Apply now. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. கன்னி ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் 2025 அப்படின்னு? பொதுவாக இந்த கன்னி ராசிக்கருடைய குணங்கள் என்னன்னா, தன்னுடைய உழைப்பின் மூலமா அந்த ஊதியம் நமக்கு கிடைக்கலன்னா அது போராடி ஜெயிக்கிறதுனும் அது கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கொண்டவர் தான் இந்த கன்னி ராசிக்காரங்க. பொதுவாக இந்த ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது ரொம்ப விசேஷம். அதேமாதிரி ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வரார். குரு 10ஆம் இடத்துக்கு வரும்போது பதவி பரிபோகம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு என்ன மாரி நம்ம முயற்சி செஞ்சால் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு முயற்சியின் மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் போராட்டத்தை கொடுக்கும். ஆனால் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கௌரவம் மதிப்பு மரியாதை நமக்கு கூடும் அப்படின்றதுக்கோசம் இந்த எண்ணங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் வாக்குறுதி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நிறைய ஆடம்பர செலவுகள் மட்டுமல்ல, புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் கடன் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா இந்த ராசியை சனி பகவான் வேற பார்க்குறாரு. அப்போ இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணுன்னா, நம்ம செய்யறது சரியா தப்பா அப்படின்னு அவங்களுக்குள்ளாரே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால வயசில் மூத்தவங்க அதே மாதிரி அனுபவம் பெற்றவங்ககிட்ட அந்த அனுபவத்தை கேட்டு செயல்படுத்தும் போது தான் பல தோல்விகள் எல்லாமே இவங்களால தவிர்த்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பிரிந்த குடும்பங்கள்லாம் ஒன்று சேரத்துக்கான முயற்சி இந்த டைமில் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் இந்தமாரி வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களாம் உள்ளூரில் வேலை செய்யணும் அல்லது வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணணும். அதுவும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். பெண்கள் அப்படின்றது நிறைய ஆதாயங்கள்லாம் இந்த நேரத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் இந்த 12 ராசியில் கன்னிராசிக்காரர்களுக்கு அடிக்கடி உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவு பிரச்சனைலாம் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நேரத்துக்கு உணவு சாப்பிட்றது, நேரத்துக்கு உறங்குறது, தூக்கத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதிக அலைச்சலை கொடுக்கக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாங்கன்னா இந்த வருடம் அவங்களுக்கு சிறப்பாக அமைத்து கொடுக்கும். ஸோ கன்னிராசிக்கு கவனம் தேவையாதாமா? நீங்கள் தான் சொல்லணும். இப்போ அடுத்து இந்த கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா ஜென்மத்தை விட்டு கேது பகவான் போயிருக்காரு. அப்போ இவ்வளோ காலமாக பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள், இது செய்யலாமா செய்ய வேணாவா, ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு இரட்டைத்தன்மை, இது செய்யலாமா வேணாமன்ற ஒரு குழப்பத்தன்மை இருக்கும். அப்போ கேது இருக்கும்போது இன்னும் அதிகமான ஒரு குழப்பங்கள், எந்த காரியமே வெற்றியாகலை அப்படின்ற ஒரு மன வேதனை, இது எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேது விட்டு விலகி சிம்மத்துக்கு போயிருக்காரு. இப்போ குரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்யோன்யம் பிறக்கும். பிள்ளைகளுக்கு பார்த்திங்கனாக்கா கல்வி சார்ந்து வெளிநாடு அமைப்பு இதெல்லாமே இந்த குழந்தைகளுக்கு ஏற்படும், கன்னிராசி அன்பர்களுக்கு. அதே போல் பார்த்திங்கனாக்கா 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். இப்போ 4ஆம் இடத்தை பார்த்தாங்கன்னா தாயாருக்கு ஆரோக்கியம் இருக்கும். அதே நேரத்தில் வண்டி வாகனம் மண்மனை இதெல்லாமே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்கும். கடன் வாங்கி தான் அவங்க வாங்குவாங்க. அதே போல் 6ஆம் இடத்தை, அதாவது கன்னிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை. அப்போ இவங்க பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றியாகும் அப்படின்றது பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஏன்னா ராகு வந்திருக்காரு இல்லைங்களா. அப்போ ராகு வந்ததுனால கண்டிப்பாக கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சியும் சரி, ராகு கேது பயிற்சியும் சரி, சனி பயிற்சியும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளார பார்த்திங்கனாக்கா கணவன் ஒரு இடத்துல வேலை செய்வார், மனைவி ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. இப்போ இவங்க 2 பேருமே இணைவாங்களா அப்படின்னாக்கா இந்த காலகட்டம் கொஞ்சம் தள்ளி தான் வைக்கும். ஏன்னா சனி 7ஆம் இடத்துல போயிருக்கார். அப்போ கொஞ்சம் தள்ளி வைக்கும். இந்த ஒரு வருட காலங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். குரு பார்த்திங்கனாக்கா 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் கவனமாக இவங்க செயல்படணும். ஏன்னா 10ல் பாவி இருந்தால் தான் நல்ல பலனை கொடுக்கும். அப்போ குருவே சுபர் இருக்கிறதுனால கொஞ்சம் வேலையில் ப்ரெஷர் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்திங்கனாக்கா இந்த கன்னிராசிக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்தை, பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசிக்காரவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் ஏதாவது இருக்குங்களா இந்த குரு? இல்லை, கன்னிராசிக்காரங்க எப்பவுமே பயிற்சிகள் வந்தால் திருக்கொல்லிக்காடுக்கு போகும். திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர், ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய், 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமத்தை கொடுத்து சனி பகவான் பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு
தினமும் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அலர்ஜி பார்த்துக்கும். ப்ரீத்திங்கில் கூட தொந்தரவு வந்துடும். 10ல் குரு 4க்கும் 7க்குரியவன் 10ஆம் இடத்தில் இருப்பதனால கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கும். அதே சமயம் பணவரவு வரும், திருமணம் தடை நீங்கும், குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும், குடும்பத்தில் ஏற்கனவே இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும், மறுமணத்தை நோக்கி போகிறவர்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும், தாய் வழி உறவு தந்தை வழி உறவு இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும், பழைய கடன்கள் செட்டில் செய்வார்கள், புது கடன் அமைப்புக்கு வருவார்கள், சத்ருக்கள் விஷயத்தில் ஜெயத்தை ஏற்படுத்தும், வழக்கு இவர்களுக்கு சாதகமாக இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா கண்ணிக்கு துருத்துருன்னு ஏதாவது ஒன்று பண்ண தோணும், சும்மாவே இருக்காது. எதுவாக இருந்தாலும் ஒன்று கை பார்க்கலாமான்னு தோணும். அதனால் ரொம்ப பார்த்துக்கணும். குடும்பத்தில் என் ஒய்ஃபு தானே, என் புருஷன் தானேன்னு சொல்லிட்டு கடித்து குதறக்கூடாது. கடித்து குதறனா நடுவில் இருக்கவங்க பூந்து குடும்பத்தை பிரித்து விட்ருவாங்க. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம்லாம் வரும். மேலதிகாரிகளோட தர்க்கம் செய்வதில் கன்னி வல்லவர்கள். இந்த சமயத்தில் தர்க்கம் செய்தால் அப்புறமா ஜாபு ஆப்பரச்சுனிட்டி இருக்கான்னு பேப்பரை பார்த்துன்னு தேடின்னு தான் இருக்கும். அதனால் உத்தியோகத்தில் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருப்பதும், பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள் டக்கென்று அதிகரிக்கக்கூடிய வருடம் இது. அதனால் அவர்களுடைய ஹார்மோனுக்கு முழு பரிசோதனை செய்து கொள்வது நலம். ஸோ நம்ம 2025க்கான குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதோட பொது பலன்களை முதல்ல நம்ம ஷெல்வி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சொல்லுங்கள் சார், என்ன மாதிரி பொது பலன்கள்? முதலில் குமுதம் பக்தி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். குமுதம் நிர்வாக இயக்குனர் அருமை அண்ணன் வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய ஜோதிடர்கள் அனைவரும் சார்பாக நன்றிகள். குரு பயிற்சி ரிஷபத்தில் இருந்த குரு மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறது. இந்த வருடத்தில் 12 வருடத்துக்கு ஒரு முறை மிதுனத்துக்கு வருவார். ஒரு ராசிக்கு குரு மாறக்கூடியது 12 வருடம். திருக்கணிதத்தின்படி 14/5/2025, வாக்கியபடி 11/5/2025. ஜோதிடர்கள் நாங்களும் தப்பித்தோம், நேயர்களும் தப்பித்தார்கள். இல்லைன்னா இதுக்கு ஒரு பட்டிமன்றம் நடக்கும். இந்த பட்டிமன்றத்தில் இப்பொழுது எல்லோருக்கும் விமோசனம் ஆயிடுச்சு. குருவுடைய ஸ்தான பலனை விட பார்வை பலன் தான் ரொம்ப முக்கியம். மிதுனம் என்பது குருவுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவர், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். மிதுன ராசிக்கு, மிதுன லக்னத்துக்கெல்லாம் அவர் ஜன்மத்தில் மிதுனத்துக்கு வருவதை கணக்கில் கொண்டு கோச்சார ரீதியாக திருக்கணிதத்தின்படி குருவுடைய வீடான மீனத்தில் சனி ஏற்கனவே குடியிருக்கிறார். இப்பொழுது பெயர்ந்திருக்கக்கூடிய ராகு கும்பத்தில் வரக்கூடிய அமைப்பு, சிம்மத்தில் கேது இருக்க தான் இந்த குரு பயிற்சியுடைய தத்துவங்கள். இதை வைத்து தான் பலன். குருக்கு சிறப்பு பார்வையாக 5ம் 9ம், சமசப்தம பார்வையாக 7ஆம் பார்வை. இந்த குரு பார்வைப்படக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் விமோசனம். அப்படி பார்த்தால் துலாத்துக்கு விமோசனம், துலாம் ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு, அதுக்கு அடுத்ததாக கும்ப ராசிக்காரர்களுக்கு. அதில் துலா ராசிக்காரர்களுக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கும் மொத்த விமோசனம், மொத்த பாப விமோசனம் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு நல்லதை பண்ணுவார்கள், பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா உங்கள் ஜாதகத்தை தூக்கணும், உங்கள் ஜோசியர்கிட்ட தான் நீங்கள் ஓடணும். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி, BSc and MSc யோகா. அப்ளை நவ். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.